اللهم رب هذه الدعوة التامة والصلاة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மில் இருக்கின்ற வசதி படைத்தவர்களும் தனவந்தர்களும் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தவர்களும் மக்கமா நகரை நோக்கி ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பயணிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜு வணக்கம் என்பது எங்களிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்க விரும்புகின்றது, ஹஜ்ஜு வணக்கத்தின் மூலம் நாங்கள் பெற வேண்டிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை அறிந்து தெரிந்து ஹஜ்ஜு செய்யாத நாங்கள், ஹஜ்ஜு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத நாங்கள் ஹஜ்ஜு வணக்கத்தின் மூலம் கிடைக்கின்ற அந்த நல்ல மாற்றங்களை பெற்றுக்கொண்டு நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைய இந்த ஹுதுபாவிலே ஹஜ்ஜுடைய பயன்பாடுகள் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்கள் பேசப்படவிருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இலட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து பல நாட்கள் பல மாதங்களை செலவழித்து ஹஜ்ஜி என்ற வணக்கத்துக்கு நாங்கள் பயணிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே வெறுமனே சந்தோஷத்திற்காக அல்லது மகிழ்ச்சிக்காக அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காக அல்லது என்னிடத்தில் பணம் இருக்கிறது அதை நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நோக்கத்திலே ஹஜ்ஜி என்ற அந்த வணக்கத்தை செய்வதற்கு மனிதர்கள் பயணிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு மக்கமா நகரை நோக்கி பயணித்தார்கள். எதற்காக? அன்றைக்கு ஹஜ்ஜு வணக்கம் இருக்கவில்லை. அன்றைக்கு மக்கா என்ற மனிதர்கள் வசிக்கிற ஒரு இடம் இருக்கவில்லை. அந்த நிலையிலே இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பால் குடிக்கின்ற பருவத்தில் இருந்த தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு எதற்காக போனார்கள்? அங்கேதான் ஹஜ்ஜு வணக்கத்திலிருந்து பெற வேண்டிய முக்கியமான பாடமும் முக்கியமான படிப்பினையும் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுமாராக 1200 கிலோமீட்டருக்கு அப்பால்
ஷாம் பிரதேசத்திலிருந்து மக்கமா நகர் நோக்கி இப்ராஹிம் நபி அவர்கள் வருகிறார்கள். எதற்காக? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டான். அவர்களுடைய மனைவியையும் பால் குடிக்கின்ற பருவத்தில் இருந்த அவர்களுடைய மகன் இஸ்மாயில் நபி அவர்களையும் அழைத்து கொண்டு சென்று இன்றைக்கு கஅபத்துல்லா கட்டப்பட்டிருக்கின்ற ஜம்சம் கிணறு இருக்கின்ற அந்த இடத்தில் விட்டு விட்டு வருமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அந்த கட்டளைக்கு அடிபணிந்துதான் தன்னுடைய மனைவியையும் மகன் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்து கொண்டு சென்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த இடம் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது? அந்த இடத்திலே மனைவியையும் பச்சிலம் பாலகனையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி செல்லுகின்ற நேரம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். யா இப்ராஹிம், இப்ராஹிமே, ஐன தذهب வதத்ருகுனா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷை. எப்படி கேட்டார்கள் தெரியுமா? மனிதர்கள் வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய எதுவும் இல்லாத இந்த இடத்தில் விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அன்பாண்டவர்களே, மக்கமா நகர் என்றொன்று இருக்கவில்லை. இன்றைக்கு கஅபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிற இடம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடமாக இருக்கவில்லை. மனிதர்கள் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களை கொடுக்கின்ற இடமாக இருக்கவில்லை. குறைந்தபட்சம் வாழ்வதற்கு தகுதியான பூமியா அது இல்ல. பிஹாதல் வாதி என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த பள்ளத்தாக்குல, இந்த கிடங்குல எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க? அன்பார்ந்தவர்களே, வாதின்றது சாதாரணமா என்ன தெரியுமா? சுற்றி வளைத்து மலை, அதற்கு நடுவிலே இருக்கிற பள்ளத்தாக்கு. மழை பொழிந்தால் தண்ணீர் நிறையக்கூடிய இடம். மனிதர்கள் வாழ்வதற்கு மிக அவசியமானது தண்ணீர். அந்த தண்ணீர் அடையாளப்படுத்தப்படாத இடம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த இடத்தில் விட்டு போனார்கள். எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை போனார்கள். மனைவி அவர்கள் பல தடவை கேட்டார்கள், இங்கே எங்களை விட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள்? பதில் சொல்லல இப்ராஹிம் நபி அவர்கள். திரும்பி பார்க்கல இப்ராஹிம் நபி அவர்கள். கடைசியாக அந்த பெண்மணி கேட்டார்கள், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் எங்களை இந்த இடத்துல விட்டுட்டு போக சொல்லி கட்டளையிட்டானா என்று கேட்ட பிறகுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு போகிறேன். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் வாழுகிற இடமல்ல, மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடமல்ல. பயிர் பச்சைகள் இல்லை, தண்ணீர் வசதிகள் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹ் விட்டுட்டு போக சொன்னான். நான் விட்டு போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதன் லா யுதையுன் அல்லாஹ். அப்படியா? அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை தான் சகோதரர்களே. ஹஜ் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஹஜ் வணக்கத்தை ஆசை வைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ஹஜ் என்று நம்பி இருக்கின்ற ஒவ்வொரு முஃமினுக்கும் வரவேண்டிய பாடம் என்ன தெரியுமா? படைத்தவன் ரப்பு அல்லாஹுவுக்காக நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமா இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்துல முஸ்லிமா வாழ்றது பிரச்சனை, மூமினா வாழ்றது பிரச்சனை, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறது பிரச்சனை, முகத்துல தாடிய வைக்கிறது பிரச்சனை, பெண்களுக்கு இஸ்லாமிய ஆடையை அணிவிப்பது பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, வட்டியை எதிர்ப்பதும் பிரச்சனை, இளஞ்சத்தை வெறுப்பதும் பிரச்சனை, மார்க்கத்தை தெளிவாக பேசுவதும் பிரச்சனை. இந்த மாதிரி கட்டத்திலே சகோதரர்களே, என்னுடைய ரப்பு அல்லாஹ் முஸ்லிமாக வாழச் சொல்கிறான், நான் முஸ்லிமாக வாழ்வேன். என்னுடைய நபி முகத்திலே தாடி வைக்க சொன்னார்கள், நான் வைப்பேன். என்னுடைய இஸ்லாம் பெண்களுக்கு இப்படித்தான் ஆடை அணிய சொல்கிறது, நான் அணிவிப்பேன். அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினால் லா யுதையுன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்கிற ஆழமான நம்பிக்கையை உணர்த்தக்கூடியதுதான் ஹஜ் வணக்கத்தின் முதல் அம்சம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் நபி அந்த பதில சொல்லிட்டு அப்படியே போறாங்க. என்னத்தை சொன்னாலும் இப்படி ஒரு இடத்துல தனிமையில மனைவியையும் பிள்ளைய விட்டுட்டு போறது ஒரு ஆண்மகண்ட மனசுக்கு பாரமாகத்தான் இருக்கும். ஆனாலும்
ஒரு மறைவான இடத்துக்கு போய் ஒரு மலைக்கு மறைஞ்சு இருந்து கொண்டு படைச்சவன் ரப்புக்கிட்ட ஒரு பொறுப்பு சாட்டினாங்க. அல்லாஹ் அதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின், என்னுடைய குடும்பத்தை ஒரு பள்ளத்தாக்கிலே நான் விட்டு விட்டு போகிறேன். எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு? பிவாதின் கைரி ذِي زَرْعٍ, பயிர் பச்சைகள் இல்லாத. அன்பாண்டவர்களே, பசிக்கு புடுங்கி தின்றதுக்கு ஒரு கிழங்கு இல்ல, பறிச்சு தின்றதுக்கு ஒரு பழவஸ்து இல்ல, அறுவடை பண்றதுக்கு விவசாயம் இல்ல, அதற்கு தகுதியான பூமி இல்ல. அல்லாஹ்வின் மீது 100% நம்பிக்கையோடு அந்த இடத்துல விட்டுட்டு போறாங்க. என்ன சொன்னாங்க? பிவாதின் கைரி ذِي زَرْعٍ இந்த பைத்திகல் முஹர்ரம். அல்லாஹ்வுடைய ஆசை என்ன தெரியுமா? அந்த இடத்திலே படைத்தவன் ரப்பை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு ஆலயம் வர வேண்டும், ஒரு மஸ்ஜித் வர வேண்டும். அது மட்டும் இப்ராஹிம் நபிக்கு சொல்லப்பட்டது. அந்த இடத்துல நான் விட்டுட்டு போறேன் ரப்பே சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன நோக்கம்? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், இந்த இடத்துல எதுக்கு விட்டுட்டு போறேன்? உன்னுடைய மார்க்கத்தை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும், உனக்காக தொழ வேண்டும், அதற்காக நான் விட்டு விட்டு போகிறேன் சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டினாங்க. ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், இறைவா, மனிதர்களில் ஒரு சாராரை அவர்களை நோக்கி நீ அனுப்பிவிடு. வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், கனி வஸ்துக்களிலிருந்து, பல வஸ்துக்களிலிருந்து அவர்களுக்கு நீ உண்ண கொடு என்று அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிட்டு போனாங்க. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு அந்த இடம் உலகத்திலே மனிதர்கள் நேசிக்கிற இடமாக மாறியது. உலகத்திலே முஸ்லிம்கள் மட்டுமல்ல, காஃபிர்கள் கூட அந்த இடத்தை பார்வையிட வேண்டும், போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற இடம். அன்பாண்டவர்களே, இப்ராஹிம் நபி அவங்க அண்டைக்கு தியாகம் பண்ணினாங்க. அந்த மனைவி சொன்னாங்க, அல்லாஹ்ட கட்டளையா போங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான். இன்று வரைக்கும் அல்லாஹ் கைவிடல. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு முடிந்து பல ஆயிரம் வருடங்கள், ஆனால் அல்லாஹ் அந்த இடத்தை கைவிடவும் இல்லை, அந்த குடும்பம் செய்த தியாகத்தை கைவிடவும் இல்லை. சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, ஹஜ்ஜிக்கு போறோம், போய் நாங்க செய்யறது என்ன சகோதரர்களே? இப்ராஹிம் நபி அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அவர்களும் பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த இடத்துல காபத்துல்லாவை கட்டினாங்க. அந்த காபத்துல்லாவை 7 தடவை சுத்திட்டு வரத்தான் போறோம். ஹஜ்ஜிட பிரதானம் காபத்துல்லாவை 7 தடவை சுத்திட்டு வரணும். இப்ப இப்ராஹிம் நபி அவங்க தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு போன பிறகு ஒரு சொட்டு தண்ணீரும் ஒரு சில ஈத்தம்பழங்களும் தான் கையில இருக்குது. ஒரு சில நாட்கள் போகும்பொழுது என்ன செஞ்சிடும்? ஈத்தப்பழமும் முடியும், தண்ணியும் முடிஞ்சிரும். பிள்ளைக்கு தாகம் ஏற்படுது, பசி ஏற்படுது. அன்பாண்டவர்களே, பிள்ளை கதற ஆரம்பிக்கிறது, அழ ஆரம்பிக்கிறது. தாய் என்ன செய்கிறார்? உதவிக்கு யாராவது தேட வேண்டும். ஏன்? பிள்ளையை காப்பாற்ற வேண்டும். கண்முன்னுக்கு விளங்கினது 2 மலை குன்றுகள் தான், ஒன்று சஃபா, இன்னொன்று மருவா. ஓடோடி போனாங்க. அந்த மருவாக்கு மேலே, சஃபாவுக்கு மேலே ஏறி இருந்து கொண்டு உதவிக்கு யாராவது இருக்கிறாரான்னு எட்டி பார்த்த நேரம் யாருமே உதவிக்கு கிடைக்கல. அப்படி அந்த பள்ளத்துல இறங்குறாங்க. சாதாரணமா ஒரு பள்ளத்துல இறங்குற நேரம் சாதாரணமா தரையில நடக்கிற மாதிரி நடக்க இயலாது. தண்ட உடுப்பை கூட்டி பிடிச்சுக்கிட்டு குலுங்கி குலுங்கித்தான் என்ன செய்வாங்க? பள்ளத்துல அப்படித்தான் இறங்கணும். அது மாதிரி இறங்கி அடுத்த மலை அதுக்கு மேல ஏறுறாங்க, மருவாவுக்கு மேல ஏறுறாங்க. அங்கிருந்து கொண்டு யாராவது உதவிக்கு இருக்குதான்னு கேட்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்வதற்கு ஒரு உதவியாளர் இருக்கிறாரா என்று மாறி மாறி 7 தடவை என்ன செஞ்சாங்க? இந்த மலை குன்றிலிருந்து அந்த மலைக்கு என்று 7 தடவை ஏறினாங்க. படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அவர்களுடைய தியாகத்தை எப்படி தெரியுமா பொருந்தி கொண்டான்? அன்பார்ந்தவர்களே, ஹஜ் வணக்கத்தின் மிக முக்கியமான அடிப்படைகள் உண்டு. நீங்களும் அந்த மலைக்கிடையிலே ஓட வேண்டும், அவ்வளவுதான். சை என்று சொல்லுவோம் நாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த ஈமானிய தாய் ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எந்த அளவுக்கு விடல தெரியுமா? அவர்கள் தேவைக்காக மலைக்கு மேலேறினார்கள். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இபாதத்தாக்கி நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா, அல்லாஹ்வுக்குரிய கடமையை செய்ய வேண்டுமா, அந்த பெண்மணி ஏறின மாதிரி 7 தடவை ஏறணும். அன்பார்ந்தவர்களே, அதுல 2 கலலைட்டு போட்டிருக்கும். அந்த 2க்கும் இடையில இன்றைக்கு தரதான், இன்றைக்கு தரமட்டமா தான் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, அந்த இடையிலே போகும் பொழுது ஒரு விதமான குலுக்கத்தோடு தான் அந்த இடத்துல போக வேண்டும்.
சாதாரண வேகத்திலே தான் போக வேண்டும். இது தரையில போற போக்கல்ல, பள்ளத்தில் இறங்கக்குள்ள எப்படி போவோம் அது மாதிரி அந்த இடத்துல நீ போகணும். எதுக்கு சகோதரர்களே? அந்த ஈமானிய தாய் செய்த தியாகத்துக்கு அல்லாஹ் தந்த பரிசு. இன்று வரைக்கும் அந்த தாயுடைய தியாகத்தை ஹஜ் வணக்கத்தின் மூலம் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 7வது தடவை ஏறுறாங்க, திரும்பி பார்க்கறாங்க, ஒரு சத்தம் கேட்குது. அவங்க நினைக்கிறாங்க அந்த தனியே இருக்க போல சில சத்தங்கள் கேட்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. மௌனமா இருன்றாங்க. புறவு பார்த்தா என்ன, புள்ளையிட காலடியில ஒரு மலக்கு நிற்கிறார். அன்பாண்டவர்களே, அந்த காலடியிலிருந்து ஒரு தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. அந்த தாய்க்கு தண்ணீரை கண்ட சந்தோஷம், ஓடோடி வந்தார்கள். அங்கிருந்த மண்ணை சேர்த்து அந்த தண்ணீரை கட்டுப்படுத்தினார்கள். ஜம் ஜம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயில் நபியுடைய தாயாருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்கள் அந்த தண்ணீரை கட்டுப்படுத்தி இருக்கவில்லை என்றால், அதிலிருந்து அள்ளி இருக்கவில்லை என்றால் அது பெரியதொரு நீரூற்றாக பெருக்கெடுத்திருக்கும் என்று சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஹஜ்ஜிக்கு போற எனக்கும் உங்களுக்கும் உச்சகட்ட ஆசை என்ன சகோதரர்களே? உச்சகட்ட ஆசை என்ன? அங்க போறவங்க அந்த ஜம்சம் தண்ணியில ஒரு போத்தல் எடுத்துக்கிட்டு வரணும். அப்படித்தானே? அந்த ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்தா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்களை சந்திக்கிறதுக்கு உங்களை தேடி வருவாங்க. வந்தா அவங்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட் என்ன? சாக்லேட்டா, டொஃபியா, பிஸ்கட்டா, என்ன கொடுப்போம்? அந்த தண்ணீரைத்தான் கொடுப்போம். எப்படி கொடுப்போம் தெரியுமா? உலகத்தில் இருக்கின்ற கோப்பைகளில் எல்லாம் மிகச்சிறிய கோப்பை, அந்த சின்ன கோப்பையிலையும் ஒரு மிடரு தண்ணீரை ஊற்றி கொடுப்போம். அதை நாங்க எப்படி தெரியுமா கொடுப்போம்? பெரிய போத்தல்ல வாயில ஊத்துற மாதிரி பெரிய பக்தியோடு குடிப்போம். எதுக்கு சகோதரர்களை? இது தண்ணியை குடிக்கிற, தண்ணி இல்லாத பஞ்சத்துக்கு அதை குடிக்கிறோம் நாங்க இல்லை. அந்த தாய் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்று வரைக்கும் உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆசை என்ன தெரியுமா? மௌத்துக்கு முன்னால அந்த ஜம்சம் தண்ணீர் ஒரு மிடர் குடிக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, எதுக்கு தெரியுமா இதெல்லாம் சொல்லுகிறேன்? ஹஜ் வணக்கத்தில் நானும் நீங்களும் பெற வேண்டிய ஆழமான பாடம், படைத்தவன் ரப்புக்காக நானும் நீங்களும் வாழ தயார் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் என்னையும் உங்களை கைவிட மாட்டான் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை படிக்கிற நானும் நீங்களும் இன்னும் இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும், இன்னும் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட வேண்டும், இன்னும் ஆழமான முஸ்லீமாக வாழ தயாராக வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிரான என்ன சூழ்ச்சிகள் வரட்டும், முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் நடக்கட்டும், குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் நடக்கட்டும், என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான். இந்த ஆழமான பாடத்தை உணர்த்துவதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, அப்படியே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை கடத்தி கொண்டு சென்றால், ஹஜ்ஜுக்கு செல்றவங்க ஒரு குர்பானி பிராணியை அறுத்து பலியிடுவாங்க. தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யறவங்க ஹதீன் கொடுப்பாங்க, ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவாங்க. அன்பாண்டவர்களே, ஹஜ்ஜுக்கு போகாத தன்னுடைய சொந்த நாட்டிலே வாழ்பவர்கள் உதுஹியா குர்பானி கொடுப்பாங்க பெருநாளுடைய தினத்தில. அன்பாண்டவர்களை, எதற்கு இது? இப்ராஹிம் நபி அவர்கள் ஹஜ்ஜு வணக்கத்துக்கு என்று தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை இன்னொரு விதத்திலே சோதித்தான். அவர்களுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும். அன்பாண்டவர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் மகனுக்கிட்ட சொன்னாங்க, யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அல்பஹுக ஃபந்துர் மாதா தரா. என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுமாறு எனக்கு கனவில் காட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கருத்து என்ன? உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட பொழுது, யா அபதிஃப் அல் மா துமர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா வந்திருக்கிறாரு, கழுத்துல கத்திய வச்சு வெற்றத்துக்கு வந்திருக்கிறாரு. மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையா நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையாளனாக இருப்பேன் என்றாங்க. அன்றைக்கு தாயார் சொன்ன வார்த்தை என்ன? மனிதர்கள் வசிக்காத இடம், பயிர் பச்சைகள் இல்லாத இடம், மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம், தனிமையிலே விடப்படுகிற பொழுது
அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்றைக்கு மகன் சொல்ற வார்த்தை என்ன? கழுத்துல கத்திய வைக்க போறீங்களா, வைங்க, அல்லாஹ்ட கட்டளையா, நான் பொறுமையாளனாக இருப்பேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த குடும்பத்தின் அன்றைய தியாகம். இன்றைக்கு எங்க எல்லாருக்கும் என்ன ஆசை? ஹஜ்ஜிக்கு போகலையா, உண்டியல் போட்டாவது சல்லி சேர்த்து ஒரு குர்பானி கொடுக்கணும், ஒரு உதுஹியா கொடுக்கணும். ஆசை இருக்குதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்காக நானும் நீங்களும் வாழுகிற பொழுது, படைத்தவன் ரப்புக்காக நானும் நீங்களும் தியாகம் செய்கிற பொழுது, நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதன் வெளிப்பாடுதான் இன்னைக்கு நானும் நீங்களும் ஆசைப்படுகிறோம். எப்படியாவது வாழ்க்கையில ஒரு உதுஹியா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். பாருங்க அன்பார்ந்தவர்களே, ஹஜ் வணக்கத்தோடும் தியாக திருநாளோடும் சம்பந்தப்பட்ட அந்த இபாதத், அந்த குடும்பத்தின் தியாகத்தை ஞாபகப்படுத்துவதற்கு என்றால், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் இஸ்லாத்தோட வாழ்ந்துட்டு போவோம், இன்றைக்கு நானும் நீங்களும் ஈமானோடு வாழ்ந்துட்டு போவோம், இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவோடு வாழ்ந்துட்டு போவோம். அதுதான் எதிர்கால சமூகத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறது. நானும் நீங்களும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கவில்லை என்றால், இஸ்லாத்தை கணக்கெடுக்கவில்லை என்றால், குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கவில்லை என்றால், முன்வரவில்லை என்றால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய சமூகத்துக்கு குர்ஆன் சுன்னா இல்லாம போயிரும். படைத்தவன் ரப்புடைய மார்க்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தூய்மையாக நடைமுறைப்படுத்துவேன், அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்கிறானோ அதை நான் செய்வேன் என்று அந்த மகன் இஸ்மாயில் அவர்கள் கழுத்திலே கத்தியை வைப்பதற்கிடம் கொடுத்தார்களே, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட தயாரானார்களே, அது போன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிம்களை உருவாக்குவதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் நோக்கம். அதனால தானே அல்லாஹ் உதுஹியாவை பத்தி, குர்பானியை பத்தி சொல்ற நேரம், லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற மாமிஸ் இறைச்சி, மிருகத்துடைய இறைச்சியோ, நீங்கள் ஓட்டுகின்ற இரத்தங்களோ அல்லாஹுவை சென்றடையவில்லை. அன்பாண்டவர்களே, எத்தனை மாடு அறுத்தோம் அல்லாஹ்வுக்கு அவசியமே கிடையாது. எத்தனை கிலோ இறைச்சி பங்கு வச்சோம் அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. எத்தனை குடம் இரத்தமோடியது அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற மிருகத்தின் மாமிசங்களோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் மிருகத்தை அறுக்கின்ற நேரம் உங்களுடைய உள்ளத்தில் என்ன இறையச்சம் இருந்தது? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதன் வெளிப்பாடுதானே கொடுத்தோம், அல்லாஹ்வுக்காக இபாதத்து செய்ய வேண்டும் என்றுதானே கொடுத்தோம். இது எங்களுடைய எல்லா வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் நான் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுபவன் என்கிற அந்த இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஹஜ்ஜுடைய நோக்கமும் ஹஜ்ஜோடு சேர்ந்த மற்றைய இபாதத்துக்களின் நோக்கமும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படிப்பட்ட ஆழமான விசாலமான பாடங்களை தாங்கி இருக்கக்கூடியதுதான் ஹஜ்ஜு வணக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, அல்லாஹுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கிறது, அல்லாஹுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கிறது இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு இருந்த மிக முக்கியமான இலச்சனையாக இருந்தது. அதே போல பாருங்க, ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய யமன் வாசிகளை பத்தி அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். யமன் வாசிகள் ஹஜ்ஜிக்கு வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு தேவையான கட்டுச்சாதனங்கள், தேவையான வாழ்வாதாரங்களை எடுக்காம சும்மா வருவாங்க. எதுக்கு சும்மா வருவாங்க தெரியுமா? மக்கால உள்ளவங்க உதவி செய்வாங்க, அதை வச்சு வாழ்ந்துட்டு போயிருவோம் அப்படின்னு வந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன தெரியுமா சொன்னான்? நீங்கள் ஹஜ்ஜிக்கு வருகிற நேரம் வத்தஸவ்வது, நீங்கள் வத்தஸவ்வது, ஹஜ்ஜிக்கு வார நேரம் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான கட்டிச்சாதனங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள், வாழ்வாதாரங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள். நீங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஃபஇன்ன கைரஸ்ஸாதி அத்தக்வா. ஹஜ்ஜி செய்யறது நோக்கம் அல்ல, கஅபத்துல்லாஹ்வை வலம் வாரது நோக்கம் அல்ல, சஃபா மலைக்கிடையிலே ஓடுவது நோக்கம் அல்ல,
அரபாவுலே தரித்திருப்பது நோக்கம் அல்ல. நீங்கள் அங்கே வருவதன் மூலம் எதை எடுக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் சேர்த்துக் கொள்ளுகின்ற கட்சி சாதனங்களில் மிகச்சிறந்தது இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் ஹஜ் வணக்கம் எனக்கும் உங்களுக்கும் உருவாக்க விரும்புகிற மாற்றம் என்ன? அல்லாஹுவை ஆழமாக அஞ்சி நடக்க வேண்டும், அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இறையச்சத்தை உருவாக்குவதுதான் ஹஜ் வணக்கத்தின் பிரதான நோக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு ஹஜ் வணக்கத்துக்கு செல்பவர்களும் சரி, செல்லாமல் ஹஜ் என்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று என்று படிக்கின்ற நாங்களும் சரி, ஆழமான இறையச்சத்தை, அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்ற அந்த உள்ளத்தை சுமந்து கொள்வோமாக இருந்தால் அதுதான் நாங்கள் சேமிக்கின்ற சொத்துக்களிலெல்லாம் மிகச் சிறந்தது என்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஹஜ் வணக்கம் எங்களுக்குள் உருவாக்க விரும்புகிற ஆழமான ஒரு மாற்றம் என்ன சகோதரர்களே? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஹஜ் வணக்கம் என்பது உலக மட்டத்தில் இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் ஒரே அணியில் ஒன்று சேர்த்து உலக மட்டத்திலான முஸ்லிம்களின் ஒற்றுமை மாநாடு நடத்துகிற ஒரு வணக்கம் தான் ஹஜ் வணக்கம் என்பது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹஜ் வணக்கம் உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களுக்கு இடையில் உள்ள பலவிதமான போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. உலகத்திலே வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் இடையிலே போராட்டம், பொருளாதாரம் உள்ளவர்களுக்கும் பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கும், முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையிலே போராட்டம். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே இன்றைக்கும் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. எதற்காக? தொழிலாளர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. ஏன்? முதலாளிமார்கள் பொருளாதாரத்தை தன்னகத்தில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தனக்கு கீழால் பணிபுரிந்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு இடத்திலே அவர்கள் சங்கமிக்கவில்லை. நீ தொழிலாளி, நான் முதலாளி என்ற வேற்றுமையோடு வாழ்ந்தார்கள். வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் உலகத்திலே போராட்டம், படித்தவனுக்கும் படிக்காத பாமரனுக்கும் இடையிலே போராட்டம், ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் ஆளப்படுகின்ற மக்களுக்கும் இடையிலே போராட்டம். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற உலக மட்டத்திலே சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத் ஹஜ் வணக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரம் என்று வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுறது என்ன? ஏண்ட பொருளாதாரத்தை ஏண்ட உடுப்புல நான் காட்டணும், அப்படித்தானே? அதுலதான் காட்டலாம். என்னுடைய அணிகின்ற செருப்பிலும் சப்பாத்திலும் காட்ட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் இந்த ரெண்டுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுது. நீங்க நினைச்ச மாதிரி செருப்பு போட இயலாது, நீங்க நினைச்ச மாதிரி ஷூ அணிய இயலாது, நீங்க நினைத்த மாதிரி சுற்றி தைக்கப்பட்ட ஆடை அணிய முடியாது. அன்பார்ந்தவர்களை, இஹ்ராம் துணி எவ்வளவு பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஏழையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், படிப்பறிவில்லாத மடையனாக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், அந்த ஆட்சியாளனுக்கு கீழால் வருகின்ற சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கலாம். எல்லோரும் வெள்ளை நிற ஆடை அணிய வேண்டும். அதுவும் 2 துணிகள் தான். ஒரு சாரமா இருந்தா கூட சகோதரர்களே, சாரத்தை அணிய முடியாது, சாரத்தையும் சுத்தித்தான் கட்டணும். விளங்குதா உங்களுக்கு? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது? எல்லோரும் சமம் என்பதை காட்டுகிறது. எல்லோரும் சமம் என்பதை காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அரஃபாவுடைய மைதானம், மினாவிலே மனிதர்கள் கூடுகிற அந்த நிகழ்வு, அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, பொதுவா ஹஜ்ஜிக்கு போறதுல பெரிய போராட்டம் எதுக்கு தெரியுமா? ரூம் தேடுறதுல. எல்லாரும் போட்டி போடுறது அதுக்கு தான். வசதியோடு இருக்க வேண்டும், வாய்ப்போடு இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஆசாதுதான். பொருளாதாரத்தை அள்ளி வீசுகிறார்கள். அங்க இருக்கின்ற மிகச்சிறந்த ஹோட்டல்ல நான் தங்கணும், மிகச்சிறந்த ரூம்ல நான் தங்கணும். அன்பார்ந்தவர்களே, அரஃபாவுடைய மைதானம், உன்னுடைய பணம் அங்கே வேலை செய்யாது, பட்டம் பதவி அங்கே வேலை செய்யாது. எல்லோரும் ஒரே திடலில், ஒரே ஆடை அணிந்து, ஒரே சமநிலையில் முஸ்லிம் என்றது மட்டும்தான் அங்க சகோதரர்களே, முஃமின் என்றது மட்டும்தான் சகோதரர்களே.
இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்றால் சகோதரர்கள் என்கிற அனைத்து முஸ்லிம்களும் ஒற்றுமையுள்ளவர்கள் என்பதை காட்டுகின்ற மிகப்பெரிய உலக அளவிலான மாநாடு அரஃபாவுடைய மைதானம், மினாவிலே மக்கள் தங்குகின்ற காட்சி என்று சொன்னால் அன்பாண்டவர்களே, ஆனாலும் கவலை என்ன தெரியுமா? அங்க போய்த்தும் போட்டியோடு பொறாமையோடு வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இல்லை சகோதரர்களே, உள்ளங்கள் ஒன்றுபட்ட நிலையிலே ஒரு முஸ்லிம் என்பதற்காக நேசிக்கிற மனப்பக்குவத்தோடு, ஒரு முஃமின் என்ற மனப்பக்குவத்தோடு, மனிதன் என்ற அடிப்படையில் தப்பு செய்யலாம், தவறு செய்யலாம், பிழை செய்யலாம், அனைத்தையும் மன்னித்து உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டு முஸ்லிம் என்ற நேசத்தோடும் முஃமின் என்ற பண்போடும் வாழுகின்ற பக்குவத்தை உருவாக்குவதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பதை புரிந்து கொண்டு நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஹஜ்ஜு வணக்கம் உருவாக்க விரும்புகின்ற நல்ல மாற்றங்களோடு ஹஜ் செய்பவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் ஹஜ் வணக்கத்திலிருந்து பாடங்களை, படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நல்லவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாடங்களையும் நல்ல படிப்பினைகளையும் ஹஜ் வணக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வஆகிரு دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உச்சகட்ட பாக்கியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத்த, யார் இந்த கஅபத்துல்லாஹுவை நாடி வந்து, மக்கா மாநகரை நாடி வந்து ஹஜ் வணக்கத்தை செய்கின்றாரோ, ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக், அவர் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடாமல், மோசமான காரியங்களிலே ஈடுபடாமல், பாவமான காரியங்களிலே ஈடுபடாமல் யார் ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுகிறாரோ, ரஜஅ கயௌம வலதத்துஹு உம்முஹு, அவர் ஹஜ்ஜை முடிச்சிட்டு திரும்பி வரும் பொழுது அவர் எப்படி திரும்பி வருவார் தெரியுமா? அன்று பிறந்த குழந்தையை போன்று திரும்பி வருவார். அன்பாண்டவர்களே, ஒரு தாய் அன்றைக்குத்தான் அந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறான்னு சொன்னா எப்படி சுத்தமான நிலையில் அந்த பிள்ளை இருக்குமோ அது போன்று பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுத்தமான நிலையிலேதான் அவர் நாடு திரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். அங்கிருந்து பெறுகிற பாடம், உலகத்திலே நான் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்வேன். இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஜ்ஜிக்கு போறவங்க அங்க பெறுகிற பாடம், ஹஜ்ஜிக்கு போகாதவங்க தொழுகையில தக்பீர் கட்டினா என்ன சொல்றது? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள், வமஹியாய, என்னுடைய உலக வாழ்க்கை, வமமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இரட்சகனுக்குரியது. அன்பாண்டவர்களே, மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறாரோ, எனவே ஹஜ் வணக்கத்தை மாத்திரம் அல்லாஹ்வுக்காக செய்வதல்ல, அங்கே அல்லாஹ் தருகின்ற ஆழமான உணர்வு என்ன? நீ எப்படி ஹஜ் வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்தாயோ அது போன்று நீ இந்த உலகத்தில் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காக, மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக என்கிற ஆழமான தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஹஜ் வணக்கம். எந்த பாவமும் செய்யாம, எந்த தப்பு தவறும் செய்யாம ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்தா அன்று பிறந்த குழந்தையை போன்று அவர் வருகிறார். அன்பாண்டவர்களே, பெரும்பாலும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுத்தமான நிலையில் அவர் அண்டைக்கு ஒரு தாய் பெத்தெடுத்த புள்ளைய போல அவர் இருக்கிறார், எந்த பாவங்களும் இல்லாம. அன்பாண்டவர்களே, இன்னொரு பக்கம் இருக்குது என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் எப்படி பிறக்கிறது? மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது என்றார்கள். படைத்தவன் ரப்பை புரிந்து கொள்கிற நிலையிலே, ஏமாத்த தெரியாது,
அநியாயம் செய்ய தெரியாது, கலப்படம் செய்ய தெரியாது, வஞ்சகம் செய்ய தெரியாது, துரோகம் இழைக்க தெரியாது. ஒரு குழந்தையிட உள்ளம், பிஞ்சு உள்ளம், படைச்சவன் ரப்புக்கு கட்டுப்படுறது மட்டும்தான். அன்பாண்டவர்களே, ஹஜ்ஜ முடிச்சிட்டு வரக்கூடியவர் அன்று பெற்றெடுத்த பிள்ளையை போன்று வருகிறார் என்றால் உண்மையா எங்கட ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அன்பாண்டவர்களே, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால போய் தப்பு செஞ்சிருந்தா, தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு கேட்போம். இது வெளியாகணும் எங்க தெரியுமா? ஹஜ்ஜி முடிஞ்சிட்டு வந்த பிறகு நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் யாருக்கும் ஏமாத்த மாட்டேன், நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். ஒரு சின்ன புள்ள சிரிச்சா அந்த சிரிப்புக்கு நல்ல அர்த்தம் இருக்குது. ஒரு சின்ன புள்ள பேசினா அந்த பேச்சுக்கு அர்த்தம் விளங்காட்டியும் உள்ளம் சந்தோஷப்படும். அது மாதிரி அன்று பிறந்த பிள்ளையை போன்ற நடவடிக்கை கொண்டவனாக ஒரு மனிதன் மாற வேண்டும், அந்த அளவுக்கு புனிதனாக மாற வேண்டும் என்கிற ஆழமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதுதான் ஹஜ்ஜு வணக்கம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஹஜ்ஜு வணக்கம் என்பது இப்படி பல அடிப்படையிலே மனித சமூகத்திலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் மனித சமூகத்திலே நல்ல திருப்பங்களை கொண்டு வருவதற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு இபாதத் ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பதை புரிந்து கொண்டு இந்த ஹஜ்ஜு வணக்கத்தின் மூலம் நானும் நீங்களும் படிப்பினை பெறுவோம், வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்வோம். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது படைத்தவன் ரப்பு அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை பெறுகின்ற உண்மை முஸ்லிம்கள் கூட்டத்தில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்